பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமேன். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதல் ஞாயிறாகிய இன்றைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாகவும் கீர்த்தனை பாடல்களே 189வது கீர்த்தனை பாடல், நித்தம் முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளர நீ நித்தம் முயல் மனமே என்ற பாடலை பாடுவோம். இந்த நாளின் ஆராதனை வேளையிலே வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் முதலாம் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் முதலாம் சங்கீதம்.
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் மகா இரக்கமும் கிருபை மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக ஒரு புதிய ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் எங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து உம்மை துதிக்கும்படியாய், உம்மை போற்றி பாடும்படியாய், உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்பதற்கும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கும் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையிலே நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் நாம் ஆண்டவரின் நாமம் மகிமைப்படும்படியாக ஞான பாடலிலே 185ஆம் ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடலின் 185. பரமண்டலத்திலுள்ள மகிமையின் ரம்மியம், இயேசு என்கிற அன்புள்ள இரட்சகரின் பொக்கிஷம், பரலோக நன்மைகள் என்னுடைய ஆறுதல் என்ற 185ஆம் ஞான பாடலின் முதல் 3 கவிகளை பாடுவோம். Pura
கர்த்தர் எனக்கு மிகுந்த நன்மை செய்தார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, பிதாவிடம் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்தும பசிதாகத்தோடு அவரது கிருபைக்காக மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதியிலாய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். பிதாவே, பாவிலாய்களிடம் கிருபையுள்ளாயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இறுதியுள்ளவர்களாய் ஊழியம் செய்யபடி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்துள்ளோம். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்திடும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்காய் பிதாவுடன் வேண்டுதல் செய்திடும். பரிசுத்த ஆவியானவரே, உண்டான சகாயரே, உம்முடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்திடும். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசக்குள்ளேவரும் கெட்டு அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். உன்னதங்களில் இருக்கிற பராபரனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் பேரிலே பிரியமும் உண்டாவதாக.
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கடவுளே, அழிவுக்குரிய எங்கள் சுவாபத்தின் பலவீனத்தால் தேவரீரை அன்றி நாங்கள் நன்மையானதொன்றையும் செய்ய முடியாதவர்களாயிருக்கிறபடியால் உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்வதின் மூலம் எங்கள் சித்தத்தாலும் செய்கையினாலும் உம்மை பிரியப்படுத்தும்படி உம்முடைய கிருபையின் ஒத்தாசை எங்களுக்கு அருள வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாழ்கிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த ஆராதனையிலே வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டின் பகுதியை வாசிக்க கேட்போம். அது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் வசனங்கள் 23, 24. எரேமியா 9:23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய உம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. மகிமையுள்ள கடவுளே, தேவரீர் பரிசுத்த. வல்லமையுள்ள ஆண்டவரே, நீர் பரிசுத்த. என்றென்றுமுள்ள ஆண்டவரே, நீர் பரிசுத்த. ஆமென். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிருப பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய யோவானுடைய பொதுவான முதல் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21 வரையும். 1 யோவான் 4:16 துவங்கி 21. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்பது. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய இருதயத்தில் நித்திய ஜீவனுக்கு என்று உறுதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுவானானால்
பிதாவின் அன்பு அவனிடம் இல்லை. உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகிறது. கடவுளின் சித்தத்தை செய்கிறவன் என்னென்னைக்கும் நிலைத்திருக்கிறான். வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கும் சுவிசேஷ பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி 31 முடிய. லூக்கா 16:19 முதல் 31. இயேசு சொன்னதாவது: ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலை உயர்ந்த வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு எனும் பெயர் கொண்ட தரித்திரன் ஒருவனும் இருந்தான். அவன் புண்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் புண்களை நக்கும். அந்த தரித்திரன் மரித்தான். தேவதூதர் அவனை ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விட்டார்கள். ஐஸ்வர்யவானும் மரித்தான். அவனை அடக்கம் செய்தார்கள். அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிறவனாய் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். காணவே அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியில் தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஆபிரகாமோ, மகனே, நீ உயிரோடு இருக்கும் காலத்திலே உன் நன்மைகளை அனுபவித்து தீர்த்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்து தீர்த்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு போக விரும்புகிறவர்கள் கடக்க முடியாதபடிக்கும் அவ்விடத்திலிருந்து ஒருவரும் எங்கள் இடத்திற்கு கடந்து வராதபடிக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாகப்பட்டிருக்கிறது என்றான். அவன், அப்படியானால் தகப்பனே, நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். எனக்கு 5 சகோதரர் உண்டு. வேதனை உள்ள இந்த இடத்திற்கு அவர்களும் வராதபடி அவன் போய் அவர்களுக்கு திட்டமாய் சாட்சி பகரட்டும் என்றான். ஆபிரகாமோ, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும் என்று சொல்ல, அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடம் போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். ஆபிரகாமோ, அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்பதுவே. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவர்களோடு கூட இணைந்தவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னி மரியாளிடம் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு எல்லாமல்ல பிதாவாகி கடவுளின் பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்தில் படிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர வைத்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். இந்த விசுவாசத்துல நாம் எல்லாரும் உறுதியோடு நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். மீண்டும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக ஞான பாடலில் 102வது ஞான பாடல் 102வது ஞான பாடலில் முதல் கவியையும் 3ஆம் 4ஆம் கவியையும் பாடுவோம். 102 முதல் கவி, 3 4 கவிகள். பெருகு பெருகு சியோனே, சன்மார்க்கத்தில் முச்செனகத்தை விடாதே, கிறிஸ்துவுக்குள் வேறொன்றினில் அசதி குணம் ஆகாதே, நீ இடுக்க வாசற்குட்படு, பெருகு பெருகு.
நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறாகிய இன்று சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 31 வரையும். லூக்கா 16 19 31 வரை. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு எனும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரம் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனாருடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் தேவனை வேதனைப்படும்போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலில் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் இல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களாய் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாகப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கும் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோர் இடத்திலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன் அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயால் நிரப்பியிருடும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உமது சத்தியத்தை கொண்டு எங்களை மக்கண்டு உழைக்க செய்திருளும். உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறாகிய இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மைகளை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சில செல்வந்தர்கள் அந்த காலத்தில் தாங்கள்தான் புத்திமான்கள், உழைப்பவர்கள், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுகிற ஒரு நிலை உண்டு. அதே போல ஏழைகள் எல்லாருமே சபிக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று ஏழைகளை குறித்த சிந்தனையும் அவர்களுக்கு இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த செயல்பாடுகளை அவர் கடுமையாக
அவர் சாடினார் என்பது நமக்கு தெரியும். அந்த காலத்தில் வாழ்ந்த செல்வந்தர்கள் மேலும் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டு ஏழை மக்களை உதாசீனப்படுத்தினார்கள் என்பதையும் நாம் அறிவோம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். செம்மையானதை செய்ய அவர்கள் விரும்பவில்லை என்று அங்கு வாசிக்க கேட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த செல்வந்தர்கள் எல்லாரும் பகிர்வு மனப்பான்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் ஏழை எளிய மக்களின் மீது கரிசனை கொண்டார். நாயின் ஊர் விதவையினுடைய மகன் மரித்த போது அங்கு சென்று அந்த மகனை உயிரோடு எழுப்பினார். இன்னும் அநேக இடங்களிலே ஏழை மக்களுக்கு அவர் உதவி செய்தார் என்பதையும் நாம் அறிவோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து 3 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நிரந்தரம் இல்லாத உலக வாழ்க்கையிலே செல்வந்தன் லாசருடைய நிலை. நிரந்தரம் இல்லாத உலக வாழ்க்கையிலே செல்வந்தன் லாசருடைய நிலை. செல்வந்தன் ஆடம்பரமாக அவன் வாழ்ந்து வந்தான். தினமும் புதிய புதிய ஆடைகளை அணிந்து கொள்வான். வகை வகையான உணவுகளை அவன் உண்பான் என்று சொல்லி வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா அந்த 16ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டபடி அவன் மிகவும் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதனாயிருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இப்படியாய் குறிப்பிடப்படுகிறது. அந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று. எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதமான வாழ்க்கை. கட்டிலே படுத்து பலவிதமான கொழுத்த ஆடுகளை அடித்து அவர்கள் தின்று ஆசீர்வாதமாய் வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே வண்ணமாக 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி, பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான். அதே வண்ணமாய் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது, நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். அவனோடு அரண்மனையில் இருந்த மக்கள் எல்லாரும் உணவு உண்பதற்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு அவர்கள் செலவு செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எல்லா நிலைகளிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று அவர்கள் வாழ்ந்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 21 வசனங்களை வாசிக்கும் போது, லூக்கா 12ஆம் அதிகாரம் 19 21 வரை உள்ள வசனங்கள், பின்பு ஆத்மாவை உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இலைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தான். தேவனோ அப்போ அவனை நோக்கி, மதிக்கடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படணும். அப்பொழுது நீ செய்கிற சேர்த்து வைத்தவள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இல்லாமல் தனக்கான பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி ஆகியிருக்கிறான் என்றார். தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள் என்று நாம் அங்கு வாசிக்கின்றோம். இன்றைய சூழலிலும் பலர்
செல்வந்தர்கள் அப்படி வாழ்ந்து வருகிறார்கள். மற்றவர்களை பற்ற கரிசனை இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும். அதே வேளையில் ஏழை லாசருடைய நிலையை அங்கு நாம் பார்க்கிற போது 20-21 வசனங்களில் இருப்பிடம் இல்லை, சரியான உடை இல்லை, சத்தான உணவு இல்லை, கீழே எரியப்பட்ட அந்த உணவு வகைகளை மாத்திரம்தான் அவன் உண்ண முடியும். அது மாத்திரமல்ல, அவன் உடல்களில் இருக்கின்ற பருக்கள் அதை பார்ப்பதற்கு, மருத்துவர்களை சந்திப்பதற்கு வசதி இல்லை, உறவினர்கள் அவனுக்கு இல்லை, அவனை பார்ப்பதற்கோ நலம் விசாரிப்பதற்கோ ஆட்கள் இல்லாத ஒரு நிராகதியான ஒரு நிலை என்பதை நாம் அறிகின்றோம். லாசரு அந்த நேரத்தில் மிகவும் வேதனை உள்ளவனாய் அவன் வாழ்ந்து வந்தான். சங்கீதங்களின் புத்தகத்தில் 69ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 69:20, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றவுடனுக்கு காத்திருந்தேன், ஒருவனும் காணேன். யாரையும் நான் காணேன், என்னை தேற்ற யாரும் வரவில்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பதை அந்த சங்கீதக்காரனுடைய அந்த வார்த்தையிலே நாம் காண முடிகிறது. சூழலில் இருவரும் மரித்தார்கள். அடக்கம் செய்வதற்கு 2 பேரும் அங்கு அடக்கம் செய்யப்பட்டார்கள். பணக்காரன் மிகுந்த ஆசீர்வாதமாய் நிறைவான காரியங்களை அந்த அடக்க ஆராதனையிலே அவனுக்காய் செய்திருப்பார்கள். ஆனால் லாசரு எந்த நிலையிலும் அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் இல்லை. ஒருவேளை அரசாங்கத்தின் மூலமாக அவன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம். நிரந்தரமில்லாத இந்த உலக வாழ்க்கையிலே பணக்காரன் லாசருடைய நிலை இப்படி இருந்தது. நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்க்கை, our life in this world is temporary shelter என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக, நிலையான பரலோக வாழ்க்கையிலே இந்த செல்வந்தன் லாசருடைய நிலை. நிலையான பரலோக வாழ்க்கையிலே செல்வந்தன் லாசருடைய நிலை. இந்த உலகிலே எல்லா நன்மைகளையும் அனுபவித்த அந்த செல்வந்தன் பரலோக வாழ்விலே நரகத்திலே பாதாளத்திலே வேதனைப்படுகிற ஒரு சூழலில் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் அவன் தனக்கு தாகம் ஏற்பட்ட போது ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, தகப்பனே, எனக்கு லாசருடைய கை அந்த விரலில் நுழியில் தண்ணீரை தோய்த்து எனக்கு அவன் நாக்கிலே எனக்கு அவன் வைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டாராம். செல்வந்தன் அந்த ஆபிரகாம் இடத்துல கெஞ்சி மன்றாடுகின்றான். அதற்கு ஆபிரகாம் பதில் சொல்லுகின்றார். 24-25 வசனத்துல, லூக்கா 16ஆம் அதிகாரத்தினுடைய 24-25 வசனங்களை பார்க்கிற போது, அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு விரலின் தண்ணீரை தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டுமே, இந்த அக்கினி ஜுவாலிலே வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்திலே உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்று சொன்னார். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் இந்த உலக வாழ்க்கையில அவரை உதாசீனப்படுத்தி வாழும்போது நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார் என்பதை உணர நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்படிதான் இந்த செல்வந்தனுடைய வாழ்க்கை. இந்த உலகத்துல மற்றவர்களை அவன் கரிசனையோடு பார்க்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாய் வாழ்ந்து வந்தான். அதே போல மறு உலகிலே அந்த நரகத்திலே அவன் வேதனைப்படுகிறான் என்ற வசனத்தை இங்கு நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். அதே நேரத்திலே உலக வாழ்க்கையிலே துன்பம் அனுபவித்த அந்த லாசரு ஆபிரகாம் மடியிலே தேற்றப்படுகிறதை இங்கு நாம் காண்கின்றோம். ஆபிரகாம் மடியிலே அவன் தேற்றப்படுகின்றான். லாசரு என்ற பெயருக்குரிய அர்த்தம் கடவுள் எனக்கு உதவி என்று அங்கு சொல்லப்படுகிறது. நிறைவான ஆசீர்வாதத்தை
தேவன் லாசருவுக்கு அந்த பரலோக ராஜ்யத்திலே தருகின்றார். பரலோக ராஜ்யத்துல ஒரு சிறப்பான வரவேற்பு, ஒரு அங்கீகாரம் லாசருவுக்கு கொடுக்கப்படுகிறது. 1 பேதுரு 1:11 காணும்போது 1 பேதுரு 1:11 தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்தது போல இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தை விசேஷம் இன்னதென்றையும் ஆராய்ந்தார்கள். எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதத்தை, உங்க அங்கீகாரத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடிந்ததை நாம் காண்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பாட கேட்ட ஞான பாடல் 185வது ஞான பாடலை நாம் காணும்போது அதன் முதல் கவியிலே பரமண்டலத்தில் உள்ள மகிமை என் ரம்மியம், இயேசு என்கிற அன்புள்ள இரட்சகரின் செல்வம், பரலோக நன்மைகள் என்னுடைய ஆறுதல் என்று சொல்லி அந்த பக்தன் பாடுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை லாசரு பெற்றுக்கொண்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே பாடலுடைய 5ஆம் கவியில லோக மகிமை இன்னைக்கு இன்பமாக காண்பித்தும் அதை சீக்கிரம் அமைக்கி பாழடிக்கும் நாள் வரும், சடிதிலே அதற்கு வந்துடுமே அழிவு. இந்த பணக்காரனுடைய வாழ்க்கை அப்படி இருந்ததை நாம் அறிந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு இந்த பணக்காரன் அந்த லாசரு எப்படி பரலோக அந்த ராஜ்யத்திலே அவருடைய நிலை எப்படிப்பட்டது என்று நாம் இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம். உலக நிரந்தரம் இல்லாத உலக வாழ்க்கையிலே பணக்காரன் லாசருடைய வாழ்க்கை நிலை, நிரந்தரமான நிலையான பரலோக ராஜ்யத்திலே இந்த பணக்காரன் லாசருடைய நிலையை நாம் சிந்தித்தோம். 3வதாக நினைவில் நிற்க வேண்டிய உண்மைகள். நினைவில் நிற்க வேண்டிய உண்மைகள். உலகில இந்த பணக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் உயர்ந்தவனாக வாழ்ந்தான், சுயநலமாக அவன் வாழ்ந்தான், மற்றவருடைய நலனின் அக்கறை இல்லாமல் வாழ்ந்தான், அது தவறு என்பதை உணராமல் அவன் வாழ்ந்தான். இந்த நிருப வாக்கியத்தில் நாம் இன்றைக்கு வாசித்தோம். 1 யோவான் 4:20-21 1 யோவான் 4:20-21 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவான் என்று இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். சகோதரத்திலே அன்பு செலுத்தாமல் நாம் வாழ்கின்றோமா? இந்த உலகத்திலே பணக்காரராக வாழ்வதிலே தவறு இல்லை. ஆனால் மற்றவள் மீது கரிசனை இல்லாமல் சுயநலமாய் வாழ்வதுதான் தவறு என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்றார். யோபு புத்தகத்துல 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அவன் சகோதரர்களுக்காக வேண்டுதல் செய்தான், மற்றவர்களுக்காக அவன் தன்னை அர்ப்பணிக்கின்றான் என்று சொல்லி நாம் அங்கு காண முடிகிறது. ஆகவே இந்த உலக வாழ்க்கையில மற்றவர்கள் மீது கரிசனை கொண்டு உள்ள மக்களாக நாம் வாழ்வதுதான் அவசியம் என்பதை ஆண்டவர் உணர்த்தி காட்டுகின்றார். உபாகம புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 10, 12, 13, 17 வசனங்களை வாசிப்போம். 10, 12, 13, 17. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைகையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதித்திருக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எல்லா நிலைகளிலும் கர்த்தர் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறவாமல் இருக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி எரேமியா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். எதை குறித்தும் நாம் மேன்மை பாராட்ட முடியாது.
கர்த்தர் தான் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்தார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் தான் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்படி வாழ்வது அவசியம் என்பதை ஆண்டவர் உணர்த்தி காட்டுகிறார். சங்கீதங்களின் புத்தகத்தில் 62ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதங்களின் புத்தகம் 62ஆம் சங்கீதம் 10வது வசனம், கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதுமேல் வைக்காதீர்கள். உங்கள் இருதயத்தை ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்காதிருங்கள், அது மிகவும் ஆண்டவருக்கு விரோதமானது என்பதை அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறவராக இருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தின் மேல் நம்முடைய இருதயத்தை வைக்க வேண்டாம். இந்த சிறியலில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி மத்தேயுவிலே நாம் 25ஆம் அதிகாரத்தில் 34 40 வரைக்கும் நாம் வாசிக்க முடிகிறது. மத்தேயுவிலே அதை நாம் வாசிக்கும் போது இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொன்றாய் நாம் செய்தோம் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் பசியா இருந்தேன், என்னுடைய பசிக்கு நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், இந்த தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். உடை இல்லாதிருந்தேன், எனக்கு உடை கொடுத்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று ஒவ்வொன்றாய் சொல்லி கடைசியில இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் அங்கு உணர்த்தி காட்டுகிறார். நாம் அப்படி வாழ்வது அவசியம் என்பதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். செல்வந்தன் தன்னுடைய வேதனையிலே சொல்லுகின்றான், இந்த உலகத்துல நான் அநேக காரியங்களிலே செல்வந்தனாய் நல்ல நிலைகளை வாழ்ந்தேன், இப்போது வேதனைப்படுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனைப்படாதபடி அவர்களுக்கு நீர் இந்த லாசருவை அனுப்பி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று, அவர்கள் மனம் திரும்புவதற்காக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். அப்போது ஆபிரகாம் சொல்கிறார், அப்படியும் அந்த பணக்காரன் ஆபிரகாமை பார்த்து, அப்படியானால் இந்த உலக வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை மக்கள் இழந்து விடுவார்களே, அதற்காக நான் நம்முடைய சமூகத்திலே அந்த லாசருவை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்கிறேன் என்று சொன்ன போது, தீர்க்கதரிசிகளும் மோசையும் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் கற்றுக் கொடுத்தால் மனம் மாறுவார்கள் என்று சொன்ன போது மறுபடியும் சொல்லுகிறார், மருத்துவரிலிருந்து ஒருவன் போய் அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் மனம் திரும்புவார்களே என்று கேட்கின்றார். அதுக்கு ஆபிரகாம் மறுபடியும் சொல்லுகிறார், அவர்கள் அங்க மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மருத்துவரிலிருந்து ஒரு போனாலும் செவி கொடுக்க மாட்டார்கள் என்று உறுதியாக அந்த ஆபிரகாம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அங்க அந்த மனிதன் கேட்கின்றான், எகிப்திலிருந்து வந்த ஒரு பாரம்பரிய சிந்தனை, மரித்த ஆவிகளிடத்துல கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் கேட்கிற ஒரு நிலை அனுபவம் இருந்தது. அதே போல இந்த மனிதன் மரித்தோரிலிருந்து ஒருவனை அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறான். ஆனால் அது கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமானது என்று சொல்லி ஆபிரகாம் மிக தெளிவாக அங்கு எடுத்து காட்டுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு உன் ஆன்மா சாக அல்ல வாழவே ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் என்ற அந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட சங்கீத பகுதியில 1ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நீதிமான்களின் வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீதிமானாக நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, மற்றவர்களை பரிந்து எல்லா நிலைகளிலும் அவர்களுக்காக பேசுகிற மக்களாய் வாழ்வதற்கு தான் ஆண்டவர் விரும்புகின்றார். இன்றைக்கு பாடின ஞான பாடல் 376வது ஞான பாடலின் முதல் கவியை பார்க்கின்ற போது, பரத்தை நாடி போக நெஞ்சே விழித்திரு, இனி பொய்யான லோக வாழ்வை வெறுத்திரு, சியோனின் மேன்மையான வாசஸ்தலங்கள் காண விருப்பம் இல்லையோ, பரத்தை நாடி போ என்று பாட நாம் ஆண்டவருக்கு மகிமையாய் இந்த நிலத்தை தருணத்தை கொடுத்தார். கர்த்தர் கிருபையாய் இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை புரிவார். நீதிமான்களாக நாம் வாழ்வோம், மற்றவர்கள் மீது கரிசனை கொள்வோம், நிலையான பேரின்ப வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் தமது பரிசுத்த வார்த்தையை போது நமக்கு மறுபடியும் அழும்படியால் நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. அவருடைய வார்த்தையை நாம் மனமாற ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடந்த இலக்கணைகளை தரும்படி ஆத்ம பலத்தை அருளுமாறு அவரை நோக்கி மன்றாடுவோம். மேலும் நமது சபையிலே நோய் வறுமை முதலியவற்றால் வருந்துவோரையும் தங்களுக்காக ஜெபம் செய்வதை கேட்டுக்கொள்வோம். கடவுள் மொழியிலே நாம் நினைவு கூறுவோமாக.
கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கும் முதலின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமாய் கடவுளுக்கு எப்பொழுது செலுத்துவோமாக. நன்மை செய்யமுடன் உள்ளதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளை கடவுளுக்கு உகந்தவை. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. நாம் மனம் தளராதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவை செய்வோம். ஆகையால் நமக்கு வாய்ப்படுத்த ஏற்றவாறு யாவருக்கும் முக்கியமாக விசுவாச குடும்பங்களுக்கு நன்மை செய்வோமாக. பிராபணிய சொல்லுக்கடகாதிவுக்காக ஒரு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை பிதாவாகிய கடவுள் என்னும் சாவுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். மீண்டும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி 376வது ஞான பாடல். பரத்தை நாடி போக நெஞ்சே வெளித்திரு, இனி பொய்யான லோக வாழ்வை வெறுத்திரு, சியோனின் மேன்மையான வாசஸ்தலங்கள் காண விருப்பம் இல்லையோ, பரத்தை நாடி போ. 376வது ஞான பாடலினுடைய 3 கவிகளை பாடுவோம். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பராபரனே, எங்கள் ஒன்றான
மீட்பரின் பிதாவே, இந்த உலகத்தில் உள்ள உமது திருச்சபையை கண்ணோக்கி ஆசீர்வதியும். தமிழ் சுசேஷ லுத்தரன் திருச்சபை மக்களாகிய நாங்களும் உறுதியான போது நிற்க துணை புரியும். எங்கள் திருச்சபையுடைய பேராயர், குருவானவர்கள், ஆலோசனை சங்கத்தார் மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களிலும் உழைக்கின்றவர்களையும் பிற இடங்களிலே வேலை செய்கிற எங்கள் சபையாரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். எல்லாரையும் மீட்க வல்ல உமது நற்செய்தி எங்கும் பரவும்படி செய்து பிற மதத்தினர் எல்லாரையும், முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரீர் உம்மிடம் திருப்பி அருளும். நாங்கள் உம்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை புரியும். அறுவடையின் ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையும் நேர்மையுமான ஊழியரை எங்கள் இடையே அனுப்ப உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியர்களையும் உமது ஆவியால் நிரப்பி அருளும். உமது அறுவடைக்கென்று அனுப்பப்பட போகும் இந்த புது ஊழியரை கொண்டு எங்கள் சபைகளுக்கும் நாட்டிற்கும் ஆசீர்வாதம் பெருக செய்யும். உலக அதிகாரிகள் எல்லாருக்கும், எங்கள் குடியரசின் தலைவருக்கும் அவர்களை சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்தருளும். எங்கள் நாட்டை ஆள்வோர் நியாயமானதை செய்து நீதியை நிலைநாட்டவும், நலமானவற்றை செய்து நாட்டை முன்னேற்றம் அடைய செய்யவும் அவர்களுக்கு வழிகாட்டி அருளும். நாங்களும் பாவமான யாவற்றையும் வெறுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும், நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யவும் எங்களுக்கு துணை புரியும். எங்களிடையே இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரணவசல் இருக்கிறவர்கள், பல வகையான இக்கட்டுகளில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பின் நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஆகிய எல்லாருக்கும் உம்முடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆத்தும பலமும் அளித்தருளும். பரமபிதாவே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாயிருப்பதினால் உம்மிடமிருந்து எந்த வகையான நன்மை பெற தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். என்றாலும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்திட வேண்டும் வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் நேரும் மரணம், நரக தண்டனை முதலிய கேடுகளினின்று எங்களை நீர் விலக்கி காத்தருளும். நிலம் தரும் விளைவை செழிக்க செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பேற வேண்டும் என்று உம்மை நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் அநேக இடங்களிலே இன்னும் இந்த கொரோனா வைரஸ் கிருமினாலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள். தயவாக நீர் மனம் இறங்கி இந்த வைரஸ் கிருமியானது அழிந்து போவதற்கு தயவு செய்யும்படியாய் இயேசுவே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லா நாட்டிலும் நல்ல அமைதியும் சமாதானத்தை தாங்க எங்கள் தாய் திரு நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலும் இந்த கொரோனா வைரஸ் அழிந்து போக உதவி செய்யுங்க. எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கேட்கின்றோம். இதற்காக அரசாங்கத்தின் மூலம் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க செய்வீராக. ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கேட்கின்றோம். எல்லைகளிலே நல்ல பாதுகாப்பை தாரும். எங்கள் வீரர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பீராக. காஷ்மீர் எல்லை பகுதியிலும் சீன எல்லை பகுதியிலும் எல்லா நிலைகளிலும் கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படி கேட்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்களிடம் கடன் பட்டவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு பண்ணாதரும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவளே சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக.
ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்களிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவு பாடலாக ஞான பாடல் எண் 93 நாம் பாடுவோம். யெகோவா 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 உமக்கென்றும் துதி மா தோத்திரம் என்று துவங்கும் 93வது ஞான பாடல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.